ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்மளும் இங்கிலீஷ் பேசலாம் சேனல். இன்றைக்கி நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 50 டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போது வீட்டில் இருக்கிறேன். ஐ எம் அட் ஹோம் ரைட் நவ். ஐ எம் அட் ஹோம் ரைட் நவ். இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? வேர் ஆர் யூ நவ்? வேர் ஆர் யூ நவ்? இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கேட்கும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் வழியில் இருக்கிறேன். ஐ எம் ஆன் மை வே. ஐ எம் ஆன் மை வே. நான் கிளம்பிட்டேன், வர வழியில் தான் இருக்கான்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஹவு மச் லாங்கர் வில் இட் டேக்? ஹவு மச் லாங்கர் வில் இட் டேக்? இன்னும் எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்க இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் கிட்டத்தட்ட வந்து விட்டேன். ஐ எம் ஆல்மோஸ்ட் தேர். ஐ எம் ஆல்மோஸ்ட் தேர். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் மெதுவாக பேசுங்கள். ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. அவங்க ஃபாஸ்ட்டாக பேசுனா கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லி பேச சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு முறை சொல்லுங்கள். ப்ளீஸ் சே தட் அகெயின். ப்ளீஸ் சே தட் அகெயின். புரியலனா மறுபடியும் சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு சரியாக கேட்கவில்லை. ஐ cannot hear you clearly. ஐ cannot hear you clearly. வாய்ஸ் கிளியராக கேட்கலன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் சத்தமாக பேசுங்கள். ப்ளீஸ் ஸ்பீக் a லிட்டில் லவுடர். ப்ளீஸ் ஸ்பீக் a லிட்டில் லவுடர். வாய்ஸ் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் லவுடாக பேச சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஒரு நிமிடம் பொறுங்கள். கிவ் மீ a minute. கிவ் மீ a minute. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு புரிகிறது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுன்னு சிம்பிளாக சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு புரியவில்லை. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விஷயம் புரியலைன்னா இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். தயவு செய்து மீண்டும் சொல்லுங்கள். ப்ளீஸ் ரிப்பீட் தட். ப்ளீஸ் ரிப்பீட் தட். அவங்க சொன்னதை மறுபடியும் சொல்லும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். கவலைப்படாதீர்கள். டோன்ட் வரி. டோன்ட் வரி. யாராவது டென்ஷனாக இருந்தால் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்லாம் சரியாகிவிடும். எவ்ரிதிங் வில் பி ஓகே. எவ்ரிதிங் வில் பி ஓகே. ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் எல்லாம் சரியாகிடும்னு நம்பிக்கை கொடுக்கும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்கள். கிவ் மீ சம் டைம். கிவ் மீ சம் டைம். ஒரு வேலையை செய்ய கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்கும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உடனே வருகிறேன். ஐ வில் பி ரைட் பேக். ஐ வில் பி ரைட் பேக். கொஞ்ச நேரம் போயிட்டு உடனே திரும்பி வரேன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன விஷயம்? வாட்ஸ் த மேட்டர்? வாட்ஸ் த மேட்டர்? என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். என்ன நடந்தது என்று சொல்லுங்கள். டெல் மீ வாட் ஹேப்பன்ட். டெல் மீ வாட் ஹேப்பன்ட். என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இப்போது தான் வந்தேன். ஐ ஜஸ்ட் காட் இயர். ஐ ஜஸ்ட் காட் இயர். இப்போது தான் அந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்னை காத்திருக்க வைத்து விட்டீர்கள். யூ கெப்ட் மீ வெயிட்டிங். யூ கெப்ட் மீ வெயிட்டிங். என்னை வெயிட் பண்ண வச்சிட்டீங்கன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். பரவாயில்லை, அவசரம் இல்லை. இட்ஸ் ஓகே, தேர் இஸ் நோ ரஷ். இட்ஸ் ஓகே, தேர் இஸ் நோ ரஷ். அவசரம் எதுவும் இல்லை, நிதானமாக பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களை நம்புகிறேன். ஐ ட்ரஸ்ட் யூ. ஐ ட்ரஸ்ட் யூ. உங்களை நம்புறேன்னு சிம்பிளாக சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. ஐ ஹாவ் அ குட் ஐடியா. ஐ ஹாவ் அ குட் ஐடியா. நம்மக்கிட்ட ஒரு குட் ஐடியா இருக்குன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இதை முயற்சி செய்து பார்ப்போம். லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது எனக்கு சரியாக தோன்றவில்லை. தட் டஸ் நாட் ஃபீல் ரைட் டு மீ. தட் டஸ் நாட் ஃபீல் ரைட் டு மீ. ஏதோ சரியில்லைன்னு நமக்கு தோணும் போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுடன் ஒத்துக்கொள்கிறேன். ஐ அக்ரி வித் யூ. ஐ அக்ரி வித் யூ. உங்கள் ஒப்பீனியன் சரின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு அதை பற்றி தெரியாது. ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். அந்த விஷயம் பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஐ வில் டெல் யூ நோ. ஐ வில் டெல் யூ நோ.
தகவல் தெரிஞ்சதும் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை செய்ய முயற்சி செய்கிறேன். ஐ அம் ட்ரையிங் டு டூ இட். ஐ அம் ட்ரையிங் டு டூ இட். அந்த வேலையை செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவை. ஐ நீட் a little more time. ஐ நீட் a little more time. இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை மறந்து விட்டேன். ஐ forgot about it. ஐ forgot about it. அந்த விஷயம் ஞாபகத்தில் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை நினைவில் வைத்துக் கொள்கிறேன். ஐ வில் ரிமெம்பர் தட். ஐ வில் ரிமெம்பர் தட். நீங்கள் சொன்னது மறக்காமல் ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு அது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் லைக் இட். ஐ திங்க் ஐ வில் லைக் இட். இந்த விஷயம் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது என்னுடைய தவறு. இட்ஸ் மை ஃபால்ட். இட்ஸ் மை ஃபால்ட். நடந்த மிஸ்டேக் என்னோடதுன்னு அக்செப்ட் பண்ணும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது உங்கள் தவறு அல்ல. இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். அந்த விஷயத்துக்கு நீங்க காரணம் இல்லைன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னால் அதை செய்ய முடியாது. ஐ cannot do that. ஐ cannot do that. அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். என்னால் முடிந்ததை செய்வேன். ஐ வில் டூ மை பெஸ்ட். ஐ வில் டூ மை பெஸ்ட். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களிடம் பிறகு பேசுகிறேன். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஐ வில் டாக் டு யூ லேட்டர். இப்போ பேச முடியல, அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அவசரப்பட வேண்டாம். டேக் யுவர் டைம். டேக் யுவர் டைம். அவசரப்படாமல் நிதானமாக பண்ணுங்கன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை சரிபார்க்கிறேன். ஐ வில் செக் இட் அவுட். ஐ வில் செக் இட் அவுட். அந்த விஷயத்தை செக் பண்ணி பார்க்குறேன்னு கேஷுவலாக சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது நல்லா இருக்கிறது. தட் லுக் குட்ஸ். தட் லுக்ஸ் குட். ஏதாவது பார்க்க நல்லா இருந்தால் அதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது நல்லா கேட்கிறது. தட் சவுண்ட்ஸ் குட். தட் சவுண்ட்ஸ் குட். யாராவது ஒரு ஐடியா இல்லை பிளான் ஏதாவது சொன்னால் அது நல்லா இருக்குன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை பற்றி யோசிக்கிறேன். ஐ எம் திங்கிங் அபவுட் இட். ஐ எம் திங்கிங் அபவுட் இட். இன்னும் டிசிஷன் எடுக்காமல் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது எனக்கு புரிகிறது. தட் மேக்ஸ் சென்ஸ். தட் மேக்ஸ் சென்ஸ். அவங்க சொன்ன விஷயம் லாஜிக்கலாகவும் புரிகிற மாதிரியும் இருந்தால் அதுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் அதை எதிர்பார்க்கவில்லை. ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட். ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட். அந்த விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறேன். ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது நான் இருக்கேன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் முயற்சியை விட்டுவிடாதீங்கன்னு சொல்ல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ.